தேவன் யார் என்பதை அறிந்திருந்தாரு. அதனாலதான் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவிய சாய்க்கல. இனி எந்த மனுஷனுக்கு செவி சாய்க்காத. ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆண்டவர் தான் டாக்டர். ஆண்டவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. எந்த உறவும் நிரந்தரமானது அல்ல. எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் உனக்காக இருக்கிறாரு. இதை நம்பு, பிடித்துக்கொள்ளு. இதுவரைக்கும் எதெல்லாம் பெருசு நினைச்சிருந்தியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவருக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அதை சீ என்று வெறு. அல்லேலூயா. எதெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில பெருசா தோணுச்சு, எதெல்லாம் முன்னால ஆண்டவருக்கு முன்னாடி விட முடியல, அதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணு, ஒண்ணே இல்ல இதுன்னு பாரு. கேவலமா பாப்பாங்க நம்மள. அந்த பார்வைய அவங்கள பார்த்து பார்க்காத. உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அத பார்த்து பாரு. உனக்கு எது ரொம்ப ஆசை அத அதுக்கிட்டு பாரு. அப்ப ஆண்டவருடைய கரம் உன்னை அதிகமாய் முடிக்கொள்ளும். ஆண்டவர் மாத்திரமே நமக்கு என்ன ஜீவன் தேவை. ஆண்டவர் மாத்திரமே கிரகிக்க கூடாத காரியம் உனக்கு நடக்கணும்னா யோபு செஞ்ச காரியம் தேவனை நம்பினாரு, மனுஷனை நம்பல. உதடுகளினால் கூட என்ன பண்ணல, பாவம் செய்யாதவரா இருந்தாரு. அல்லேலூயா. அவர் சரீரத்திலேயே சுகம் இல்லாத போது கூட அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போலமா, சோர்ந்து போல. யோபு செய்த காரியம் முதலாவது தேவன் யார் என்பதை அறிந்ததனால் தேவனை நம்பினாரு, மனுஷனை நம்பல. மூன்றாவது காரியம் அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போல. அவரு சோர்ந்து போல.